ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை தான் சொல்ல போகிறேன். ஒரு காஃபி ஷாப்பில் ஒருத்தர் காஃபி குடிச்சிட்டு வெளியே வராரு. வெளியே வந்து ரோட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு சவ உருவம் போயிட்டுருக்கு. முதல்ல ஒரு சவப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு பின்னாடி இன்னொரு சவப்பெட்டி. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு நாயை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் ஒரு 200 ஜென்ஸு நடந்து போயிட்டுருக்குறாங்க. இதை பார்த்து அந்த காஃபி ஷாப் ஆளுக்கு ரொம்ப ஆர்வம் தாங்க முடியாமல் அந்த நாயை பிடிச்சிட்டு போகிட்ட போய், ஏங்க இது யாரோட ஊர்வலங்க, இவ்வளோ பேர் உங்கள் பின்னாடி வராங்களே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சவப்பட்டி என் ஒய்ஃபோடதுங்க. அப்படியே அவங்க ஒய்ஃபுக்கு என்னாச்சு? இந்த பிடிச்சிட்டு போகலாம் அந்த நாயை, அதை என் ஒய்ஃபை கடிச்சு கொண்டுடுச்சுங்க. அப்போ 2வது சவப்பட்டி, அது என் மாமியாரோடதுங்க. என் ஒய்ஃபை காப்பாற்ற ட்ரை பண்ணாங்களா, அவங்களையும் என் நாயை கடிச்சு கொண்டுடுச்சுங்க அப்படிங்கிறாரு. உடனே இவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சார் எனக்கு அந்த நாயை ஒரு 2-3 நாள் தர முடியுமா, ஏன்னா எனக்கு கூட தேவைப்படுதுங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பின்னாடி வர 200 பேர் அதுக்காக தாங்க வராங்க, நீங்களும் போய் லைனில் நில்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை தான் சொல்ல போகிறேன். ஒரு காட்டில் புலிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த புலிக்கு அன்றைக்கி ரிசப்ஷன். புலி ரிசப்ஷனில் உட்காந்துருக்கு. அந்த காட்டில் இருக்கிற விலங்குகள் எல்லாமே வந்து நல்லா விருந்து சாப்பிட்டு புலியை ஒரு 10 அடி தள்ளி நின்று வாழ்த்திட்டு போச்சுங்க. ஏன்னா புலி மேலே ஒரு பயம். இதை பார்த்த புலிக்கு பயங்கர கர்வம். பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து எல்லா விலங்குகளும் பயப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பூனை நேராக ஸ்டேஜில் ஏறி வந்து புலிகிட்ட கை கொடுத்து, அண்ணே வாழ்த்துக்கள்ண்ணே, நான் ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லவுடனே இதுக்கு புலிக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. ஏய் பூனைப்பயலே, இந்த விலங்குகள் எல்லாம் என்னை பார்த்து 10 அடி தள்ளி நிற்குது, நீ நம்ம கிட்ட வந்து கை கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிற, நான் புலிடா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த பூனை என்ன சொல்லுச்சு தெரியுமா? அடக்கு இருக்கு பயலே, கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் புளியை தாண்டா இருந்தேன், இப்போ பூனி ஆயிட்டேன்டா, நீ அந்த மாதிரி தாண்டா ஆக போற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக கொக்கு சாப்பிடணும் ரொம்ப ஆசை. என்ன பண்றாரு, கொக்கு பிடிச்சிட்டு வந்து வீட்டில் அவர் சமையக்கார்ட்ட கொடுத்து, எப்பா சூப்பராக கொக்கு குழம்பு போய் நான் போய் ஒரு புளியல் போட்டு வந்துடுறேன், குளிக்க போயிடுறாரு. இந்த சமையக்கார் நல்லா உப்பு புளி காரெல்லாம் போட்டு சூப்பராக கொக்கு குழம்பு வச்சுட்டான். அந்த கொக்கு குழம்பு ஸ்மெல்ல பார்த்த உடனே அவனுக்கு ஆசை வந்துருச்சு. என்ன பண்ணா, ஒரு கொக்கு கால் எடுத்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடறான். மிச்ச குழம்பு இருக்கு. அவர் குளிக்க போன முதலே வந்துறாரு. சாப்பிட உட்காந்து, எப்பா சாப்பாடு எடுத்து வைப்பா, எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த கொக்கு கால் எடுத்து வை அப்படின்னு சொல்றாரு. இவனும் அந்த ஒரு கொக்கு கால் எடுத்து வைக்கிறான். அப்போ அவர் முதல்ல என்ன சொல்றாரு, எப்பா கொக்கு 2 கால் இருக்குல்ல, 2 கால் எடுத்து வைப்பான்னு. அதுக்கு அந்த வேலைக்காரர் சொல்றான், இல்ல சார் கொக்குக்கு 1 கால் தான் இருக்கு அப்படின்னு. என்னப்பா சொல்ற, கொக்குக்கு 2 கால் ஆச்சே, 1 கால் இருக்குன்னு சொல்ற. இல்ல சார் கொக்குக்கு 1 கால் தான் அப்படி சொல்றான். இவனும் எதுவுமே பேச சாப்பிட்டு முடிச்சுட்டு, எப்பா நீ வா என் கூட அப்படின்னு அந்த வேலைக்காரனை இந்த வயல் வெளிக்கு அழைச்சிட்டு கூட்டு போறாரு. அங்கே கொக்கு காட்டு கூட்டு போறாரு. அங்கே பார்த்தா ஒரு கொக்கு காலை மடங்கி நின்று இருக்கு. அங்கே உடனே சமையல் என்ன சொல்றா, பாத்தீங்களா முதலாளி, கொக்குக்கு 1 கால் தான் இருக்கு அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்றாரு, முதலாளி டப்பு டப்பு கை தட்டாரு. கை தட்ட உடனே அந்த கொக்கு அப்படியே 2 காலையும் வச்சுட்டு பறந்து போயிடுது. அப்போ அவர் வேலைக்காரன் சொல்றாரு, பத்தியா கொக்கு 2 கால் இருக்குன்னு. அதுக்கு அந்த வேலைக்காரன் என்ன சொல்ல தெரியுமா, முதலாளி சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு முன்னாடியே கை தட்டுறீங்கன்னா கொக்கு 2 கால் இருக்கும்ல, இப்ப போய் தட்டுறீங்களா, என்ன பிரயோஜனம்?